ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் வரப்போதில்ல, அதுக்காக வால்யூம் 1ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெசன் பை லெசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஷின்ஸுமே படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. படிக்காத கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸ் எதுவுமே லீவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஷின்ஸு, படித்தே ஆகணுங்கிற கொஷின்ஸை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்கனாலும் அதை செக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நேரம் இந்த வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு எல்லா கொஷின்ஸும் நோட் பண்ணிவிட்டு உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. வால்யூம் 1ல் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆக்சியல் லைன் ஈக்குவட்டல் லைனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் ஃபஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆக்சியல் லைன் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின். ஈக்குவட்டல் பிளேன் ஒரு வேளை கேட்கலாம். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ் ஒயர். அடுத்த கொஷின் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் வரல இந்த கொஷின். இந்த இயர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா பேட்ரி கனெக்ட் ஆகும்போது, பேட்ரி டிஸ்கனெக்ட் ஆகும்போதுன்னு 2 கேசஸில் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ஒரே டீட்டெயிலில் தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி. இந்த டீட்டெயில் வந்து டைம் கன்சூமிங் டீட்டெயில் தான், ரொம்ப பெருசாகவும் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை படித்து வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் இல்லை ஷார்ட் மெட்டீரியல் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள டயக்ராம் அந்த மாதிரி மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் தெரியலை அப்படின்னா இதை அட்டன் பண்ணணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படியே சுத்தமாக லீவ் பண்ணாதீங்க, படித்து வச்சுருங்க இந்த டீட்டெயில். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். லெசன் 2ல் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லா. செகண்ட் கொஷின் மேக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிங்க, சேம் கொஷின் தான் இது, அதனால் ஈஸியான ஒன்று தான். நெக்ஸ்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஒன் பொட்டென்ஷியோமீட்டர், டூ செல்ஸோட இஎம்எஃப் கம்பேர் பண்ணுறது பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு 7th கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் சைடில். எக்ஸ்பிளைன் செல்ஸ் இன் அ சீரீஸ் அண்ட் பேரலல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். ஸோ இது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த வருஷம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வரல, மீட்டர் பிரிட்ஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. படிச்சுக்கோங்க இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு லெசன் 3ல் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் பை யூசிங் பயோ-சாவர்ட் லா. ஸோ இந்த கொஷின் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான். நெக்ஸ்ட்டு force between a two parallel current carrying conductor. Next, force on a current carrying conductor in a magnetic field. அடுத்த கொஸ்டின் பாருங்க. torque on a current carrying coil in a magnetic field. Next, magnetic field produced at a point along axis of a current carrying circular coil. Write down the equation of a magnetic field at the center of the coil using a Biot-Savart law. Next, 4th lesson பார்க்கலாம். M12 equal to M21 ஒரு கொஷின் இருக்குப்பாங்க, அந்த கொஷின் தான் ஃபஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஷின் பாருங்கள். 2 டைப்பாக எப்படி வேணாலும் கேட்கலாம். 2 கொஷினுமே படித்து காமிக்கிற பாருங்கள். ஷோ மேத்தமெட்டிக்கலி that the rotation of a coil in a magnetic field over a one rotation induces an alternating EMF of one cycle. இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை obtain the expression for the induced EMF by changing a relative orientation of the coil with magnetic field. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இந்த 2 கொஷினுமே ஒரே கொஷின் தான், எப்படி வேணாலும் கேட்கலாம். கொஷினும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இட்ஸ் எஃபிஷியன்சி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இது எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு ஆர்எல்சி சர்க்யூட்க்கு அப்புறம் ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் அ பியூர் கெப்பாசிட்டர். இது சில நேரத்தில் ரேராக கேட்கக்கூடியது தான். ஆனால் அடுத்த கொஷின் பாருங்கள், இண்டக்டிவ் சர்க்யூட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 7th கொஷினாக வந்தது. அது அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின். நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கூடிய நீங்கள் எடுத்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுலேயும் கூட நிறையா ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின் தான் இந்த 7th கொஷின். கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 5th லெசன் பார்க்கலாம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். அந்த 4 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த 4 ஈக்குவேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த கொஷினை வந்து 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம், வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்காம வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு எழுதுங்க,
டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எழுதிட்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸ், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸ், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதிருங்க. ஸோ ஃபுல்லாகவே எழுதுங்க. நல்லா படித்து பாருங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு. வெறும் ஸ்பெக்ட்ரம் அது பற்றின டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே எழுதணும். இல்லை பர்டிகுலராக எமிஷன் ஸ்பெக்ட்ரம் மட்டும் சொல்லுங்கள், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா அதை மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஷின், எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டான கொஷின். இது எல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். படிக்காத கொஷினை உடனே நோட் டவுன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படின்னாவது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஷின் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி எதையுமே லீவ் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சிருங்க. ஓகேங்களா? நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கான கொஷின் பேப்பர் உங்கள் கண்ணுக்கு ஈஸியாக தென்படும். உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். வால்யூம் 1 பார்த்தாச்சு. சேம் அதே மாதிரி வால்யூம் 2 பார்க்கலாம். வால்யூம் 2 நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வால்யூம் 1 வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், இது வரைக்கும் அதிகமாக ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன், அடுத்த வீடியோ நாளைக்கு போட்டுருவேன். வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிறதே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல ஸ்கோர் கிடைக்கும். நல்லபடியாக படிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட்.